சுந்தர மினோராஜ் அவர்கள் அண்மையிலே இந்த பொருளாதார மத்திய நிலையத்துக்கு வந்து குறைபாடுகளை கேட்டறிந்து கொண்டார். அதன்படி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார். அதன் ஒரு கட்டமாக தற்போது 5 பிரதேச சபையினுடைய 5 உறுப்பினர்கள் இவ்விடத்தில் வந்து தற்போது சுத்தப்பணிகளை மேற்கொண்டிருக்கின்றனர். அவர்கள் முன்னுக்கும் சுத்தம் செய்தனர். அதுபோன்று இந்த பிரதேசத்திலும் வந்து அதாவது சுத்தப்படுத்துகின்ற அதாவது கிளியர் பண்ணுகின்ற பணிகளில் இது தொடர்பாக நான் பல தடவைகள் பலரிடம் பேசியிருந்தேன். பூனைக்கு மணி கட்டுவது யார் என்கின்ற பிரச்சனை தான் அங்கே இருந்தது. ஆனாலும் எதுதான் எப்படியாக இருந்தாலும் அந்த வளம் வந்து பிரதேச சபையிடம்தான் இருக்குது. அவர்களிடம்தான் ஆளணி இருக்கிறது, அவர்களிடம்தான் இயந்திரங்கள் இருக்கின்றன, உபகரணங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே அவர்கள் தற்போது அந்த வேலையை முன்னெடுக்கிறார்கள். அந்த வகையிலே அண்மனித்த நீதிப்பேட்டை பிரதேச சபையினுடைய தவிசாளர் மேகசுந்தரம் மினோராஜ் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரணம் என்னவென்றால் எனது நோக்கம் இந்த பொருளாதார மத்திய நிலையம் மூடப்படக்கூடாது. தொடர்ந்து இந்த பிரதேசத்திலே இது ஒரு சொத்து, இது கழுதாவளையிலே அமைந்திருக்கின்றது. இது ஒரு பாரிய ஒரு விடயம். ஆகவே இதை முன்னுக்கு கொண்டு வரும் என்பது சம்பந்தமாகவே எனது ஆனால் பல கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அதை நான் இடத்தில் கதைக்க விரும்பவில்லை. ஆனாலும் எதுதான் எப்படியாக இருந்தாலும் பரவாயில்லை. எங்களுக்கு இந்த பொருளாதார மத்திய நிலையம் தொடர்ச்சியாக ஒழுங்காக இயங்குமாக இருந்தால் அதுவே போதுமான ஒரு விடயமாக இருக்கும். கதைப்பதனால் கூடிய விடயங்கள் கதைக்கலாம். ஆகவே நான் கதைக்க விரும்பவில்லை. ஆகவே இல்லை, அதாவது இது என்ன, அதாவது ஒரு மிகவும் கஷ்டப்பட்டு அதாவது அதிகளவு பணத்தை செலவழித்து கட்டப்பட்ட இந்த பொருளாதார மத்திய நிலையம். ஆகவே இது கழுதாவளையில் அமைந்திருக்கின்றது. பாரிய ஒரு கட்டிடம், பாரிய வசதிகள் இருக்கின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த விடயத்திலே இதை செப்பப்படுத்த இது யாருக்கு மதிப்பு, இது யாருக்கு இதால் யார் பயனடைய போகிறார்கள்? நமது பிரதேச மக்கள் பயனடைய போகிறார்கள். ஆகவே இது கழுதாவளையிலே அமைந்திருக்கிறது என்கின்ற போது கழுதாவளைக்கு ஒரு பாரிய ஒரு பெருமை. அதாவது தம்புள்ளை அதாவது நுவரெலியா என்கின்ற போது கழுதாவளை என்கின்ற அந்த பேர் மாறவனும் நான் அதில் மிகவும் கவனமாக இருக்கின்றேன். ஆகவே நான் இது தொடர்பாக அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், இது தொடர்பான பலரிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதாவது சிலர் நினைப்பார்கள் இந்த காணொலியை நான் சாதாரணமாக எடுத்து ஒளிபரப்புகிறேன் என்றால் இந்த காணொலி உரிய இடங்களுக்கும் நான் அனுப்பி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த வேலைகளை முன்னெடுக்கின்ற பிரதேச சபையினுடைய 5 உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்ததோடு அது மாத்திரமில்லை, இவர்கள் இடத்தில் துப்புரவு செய்யும் போது தான் நான் இவ்விடத்துக்கு வந்தேன். முதல் இவ்விடத்தில் வர முடியாத ஒரு நிலை. ஆகவே தற்போது வந்தேன். வந்து பார்க்கின்ற போது அழகியான கட்டடங்கள், அதை விட மிகவும் அழகான, அதாவது எனக்கு பார்க்கின்றது ஏர்போர்ட்டில் ஃபோனுடன் இருக்கிறது போல் எனக்கு தோன்றுகின்றது. அவ்வகையான கட்டடங்கள் தான் இங்கே இருக்குது. அங்கே வந்து அண்ணா ஹேண்டின் அதுவும் இயங்குது. அதோடு சேர்ந்து இங்கேலாம் பார்த்தா இந்த பிரதேசத்தை இப்போ அவங்க சுத்தம் பண்ணித்தாங்க. பிரதேச சபை இந்த பிரதேசம் காடாக இருந்துச்சு, இப்போ உடனடியாக விளைவை முடிக்கிட்டாங்க. அதோட இப்படி வந்த கூட இந்த ஏர்போர்ட் கொழும்பு ஏர்போர்ட்டுக்கு போன மாதிரி இருக்குது. இப்படி இந்த ஃபோரன் உள்ளுக்கு போய் இது என்னன்ற எனக்கு மிகவும் ஒரு இதாக இருக்குது. என்ன கட்டடம் இவங்க இப்போ சுத்தப்படுத்துறது போகிறோம், அந்த கட்டடம் தெரியுது. இப்போ பிரதேச சபையினர் வந்து சுத்தப்படுத்தினது போகிறோம், அந்த கட்டடம் தெரியுது. என்னென்று பார்த்தா இது ஆண்கள் பெண்கள் டொய்லெட், ஆண்கள் பெண்கள் என்று டொய்லெட், பாரிய ஒரு டொய்லெட்டும் இருக்குது இங்கே. பார்ப்போம் பெண்கள் டொய்லெட்டுக்குள்ளே கொஞ்சம் எட்டி பார்ப்போம். மிகவும் 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 அருமையான டொய்லெட்டுகள் இருக்குது. மிகவும் அருமையான டொய்லெட் இருக்குது. பாய்ப்பதற்கு இந்த விவரமே இல்லை தான். ஆனால் மிகவும் அழகான டாய்லெட்டுகள், பாய்ப்பதற்கு எவரும் இல்லை. ஆகவே இன்றைக்கு என்ன இருக்குது உங்கள்கிட்ட? இன்றைக்கு பரோட்டா இருந்தது, தோசை இருந்தது, இடியப்பம் இருந்தது, இட்லி இருந்தது, எல்லாம் முடிஞ்சு. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் எத்தனை வேண்டு வந்த நீங்கள் எல்லாம்? ஆமாம்ல எல்லாம் எத்தனை நிறைய இருந்தது முழுது முடிஞ்சு. கொத்துரட்டியும் போடுறீங்களா? ரைஸ் போடுறோம். என்ன கோயிலால போடல, ரைஸ் கொத்தரட்டி எல்லாம் முடியுது. எல்லாம் போடுறீங்க, கொத்துரட்டி போடுறீங்க, ரைஸ் போடுறீங்க. அப்போ நல்லா போகுது கேண்டீன்? பரவாயில்ல. என்ன நல்லா போகுது என்ன? இப்போ அழகான கேண்டீன் நன்றாக இயங்குகிறது. அவைய கொத்துரட்டி போடுறாங்க, ஃப்ரைட் ரைஸ் போடுறாங்க, கிழங்கு போடுறா. நீ டைம் வேணாம், கிழங்கு வடை எல்லாம் பிஸ்னஸ்.
ஹோட்டல் கடற்கரை போராக்களும் வராங்கண்ணே. எல்லாரும் வராங்க. கடற்கரை போராக்களும் இங்கே வராங்க வந்து நல்லா பிஸ்னஸில் பரவாயில்ல. இப்போ சாமானை கூட்டலாம் இன்னும் இன்னும் கூட்டலாம். இன்னும் கூட்டலாம். எங்களாலே முடியாமல் இருக்கு நிறைய ஜனம். திரும்பி போய் மிச்ச ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல். எங்கேருந்து வராங்க? எல்லாம் ஜனம் தான் தள்ளி கட்டு வருகுதுகள். சாமான் என்ன காலையில் இருந்தது? காலையில் இடியப்பம், தோசை, இட்லி, அப்புறம் பரோட்டா எல்லாம் வச்சுருந்தேன். நீ எல்லாம் அப்போ ஓடி வச்சீங்க. பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு வந்து அதிக அளவு கடைகள் கொஞ்சம் திறக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வியாபாரம் நல்லா நடக்குது. பிரதேச சபையினுடைய தவிசாளர் வினோவினுடைய வாக்குறுதிக்கு அமைய அவர் வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அதுதான் அந்த வகையில் சில பொருட்களும் இங்கே நல்ல பொருட்களை காணக்கூடியதாக இருக்குது. இது எங்கேருந்து வந்தது தம்பி? இது சாமான் எங்கேருந்து வந்து? நூறுலையாக இருந்து கொண்டு வந்த சாமான்கள் இருக்குது. இன்னும் அவர் கரைக்கோச்சிக்காய் செய்கிறாரு. கரைக்கோச்சிக்காய் எவ்வளோ? 1 கிலோ 1 கிலோ கரைக்கோச்சிக்காய் 500 ரூபாவாக விற்கப்படுகிறது. 1 கிலோ கோவா 1 கிலோ கோவா 280ஆக விற்கப்படுகின்றது. நல்ல கண்ணை கவரும் பீட்ரூட் கிழங்கு கிடக்கு. எவ்வளவு 1 கிலோ? பீட்ரூட் கிழங்கு 1 கிலோ 130 ரூபா. 130 தானே? உருளைக்கிழங்கு சிவப்பு 1 கிலோ 290 ரூபா. உருளைக்கிழங்கு சிவப்பு 390 ரூபா. 1 கிலோ உருளைக்கிழங்கு 390 ரூபா. 1 கிலோ சிவப்பு உருளைக்கிழங்கு 390 ரூபா. நான் 1 கிலோ சிவப்பு உருளைக்கிழங்கு 390 ரூபா. என்ன லீக்ஸ் 1 கிலோ? லீக்ஸ் 1 கிலோ 200 ரூபாயாக விற்கப்படுது. அதோட நல்ல கீரை கிடக்கு. கீரைக்கட்டை எவ்வளவு? கீரைக்கட்டு ஒன்று 100 ரூபா. பயத்தங்காய் கிலோ 120 ரூபா. அதோட வெள்ளை உருளைக்கிழங்கு 180 ரூபா. அதோட சின்ன வெங்காயம் இது வெள்ளை வெங்காயம் 1 கிலோ 380 ரூபா. அதோட தேசிக்காய் 1 கிலோ 250 ரூபா. அதோட சுரக்காய் 100 ரூபா. 1 கிலோ 100 ரூபா. பச்சை மிளகாய் இது வந்து கிலோ 300 ரூபா பச்சை மிளகாய். அப்போ இங்கே வந்து பார்க்கக்குள்ள சின்ன வெங்காயம் இருக்குது. பெரிய வெங்காயம் எவ்வளவு? பெரிய வெங்காயம் ஹோல்சேலில் 125 ரூபாய் இவ்வாறு விற்கப்படுது. அன்றைக்கு வந்து பிரதேச சபையினுடைய தவிசாளர் அளித்த வாக்குறுதி நீங்கள் கேட்டீங்க. சில கோரிக்கைகள் கேட்டால் இல்லை ஒன்று வந்து துப்புரவு செய்ய சொன்னேன். அன்றைக்கு துப்புரவு பணிக்கு எல்லோரும் வந்து செய்கிறாங்க. இப்போ அதை பற்றி என்ன யோசிக்கிறீங்க? நல்ல விஷயம் அது. இப்போ அவர்கிட்ட சொல்லி துப்புரவு பண்ணப்படுது. இப்போ அடுத்தடுத்த கட்டமாக டெவலப் பண்ணுறது முயற்சியில் இருக்கோம் நாங்கள். இதை வந்து விமர்சிக்கிற ஆக்களும் வந்து எங்களோட பங்கு கொண்டு இதை டெவலப் பண்ணலாம். அவைய சும்மா வந்து வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து இங்கேருந்து விமர்சனம் அது வந்தது பக்கவலமாக எல்லாரும் கட்டி எழுப்பணும். எல்லாருக்கும் விமர்சிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. விமர்சிப்பவர்கள் இருந்தால் தான் அவர்கள் விமர்சிக்கிற ஒவ்வொருவரும் ஏற்கனவே இதில் பங்கு கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். உறுதியாக அவர்கள் இதை ஆரம்பிப்பதற்கு மிகவும் பங்கு எடுத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு உரிய விமர்சனம் என்பதை அவர்கள் விமர்சிப்பதற்கு எனக்கு எவ்வளவு விமர்சனத்தை தருகின்றால் நான் அதை பற்றி கவனத்தில் கொள்வதில்லை. ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால், நீங்கள் கூறினீர்கள் விமர்சிப்பவர்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். விமர்சிப்பவர்களும் கழுதாவளை பொருளாதார மத்திய நிலையத்தை முன்னேற்றுவதற்காக பாடுபடுங்கள். விமர்சிப்பவர்களும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக எமது பிரதேசத்தில் அமைந்துள்ள, எமது கழுதாவளையில் அமைந்துள்ள, எமது மண்முனை பற்றி பிரதேச பிரிவில் அமைந்துள்ள, எமது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த பொருளாதார மத்திய நிலையத்தை எவ்வாறு முன்னேற்றலாம் என்பதற்காக பாடுபடுங்கள். அவ்வாறு தானே நாளைக்கு வெளிமட்டிலிருந்து ஒரு
2 கடை திறக்கிறாங்க. நாளைக்கு வெளிமடையில் 2 கடை திறக்கிறாங்க. நைட்டுக்கு வராங்க. எனக்கு கோல் எடுத்து காய்ச்சவங்க நாளைக்கு வர முடியும். நம்ம அன்றைக்கு டிஹெச்ட காய்ச்சி திறக்க சொன்னதால அவங்க வந்து திறக்கிறாங்க. நாளைக்கு அரசாங்க அதிபர் உன்னிப்பா இருக்காரு, பிரதேச செயலர் உன்னிப்பா இருக்காரு. அதே இதில் பார்த்து பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் வந்து இப்போ நீங்கள் கேட்டதுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றா செய்கிறாரு. இது பெரிய விடயம். 5 ஊழியர்கள் இன்றைக்கு வேலைக்கு அமைந்திருக்குது. அவங்க தொடர்ச்சியாக வந்து இங்கே செய்கிறதில் செய்திருக்கிறாரு. ஆகவே பல வேலைத்திட்டங்கள் எல்லோரோடும் பங்கு கொண்டு இதை வந்து சிறப்பாக செய்யுமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். அதுதான் நம்ம நோக்கம். அந்த இதை மூடிட்டு போகிறது மூடாமல் போகிறது அந்த இதெல்லாம் இல்லை. கடையை நல்லா எல்லோரும் கடையில் திறந்த வியாபாரம் நல்லா போகும். அதில் இப்போ நாளைக்கு இப்போ புதுசாக திறவடை போகுது. கடை 2 கடை திறக்கப்படுது. ஒழிச்ச கடை இன்னும் விலையை குறைச்சி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அங்கே வெளிமலையாக்கு தானே தக்காளி இப்போ இந்த இங்கிலீஷ் மரக்கறி உற்பத்தி பண்ணுற இடத்துலேருந்து கொண்டு வர போகிறாங்க. இன்னும் விலை குறைச்சி கொடுக்க போகிறாங்க. ஏமா கழுதாவளையிலேருந்து வந்து வாங்குறீங்க, மற்ற இடங்களில் இருக்கக்குள்ளேயே நீங்கள் வந்து வாங்குறீங்க. எங்களுக்கு கொஞ்சம் கிட்டடி என்ன மாதிரி கிட்டடி உங்களுக்கு அது அந்த காரணத்துக்காகவா அல்லது விலை எப்படி இருக்கு? விலை அங்கதே காட்டி இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. என்ன விலையும் குறைவாக இருக்கேன்னு. ஆனால் இப்போ பார்க்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குல்ல, கடைகள் கொஞ்சம் துறக்கப்பட்டு கொஞ்சம் டெவலப் ஆகுனா நல்லது. கொஞ்சம் வந்து இந்த ஊரை கொஞ்சம் டெவலப் ஆகுனா நல்லது தான். சூப்பராகி அது தான் நல்லது. எவ்வளோ 1 கிலோ? 1 கிலோ 140 ரூபா. மரவள்ளி கிழங்கு. அப்போ அவருடைய லீக்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, கறிமிளகாய் இருக்குது, பீட்ரூட் கிழங்கு இருக்குது, கோவா இருக்குது. அதோட பார்க்க போனால் பயத்தங்காய் இருக்குது, அதோட வெள்ளைப்பூடு இருக்குது, தக்காளி பழம் இருக்குது. தான் தக்காளி பழம் சொல்லலை. தக்காளி பழம் எவ்வளோ 1 கிலோ? தக்காளி பழம் 1 கிலோ 150 ரூபா. அதோட சேர்த்து இந்த தங்கச்சி வந்து வெங்காயம் தெரிகிறாவு. வெங்காயம் எவ்வளவு? வெங்காயம் 1 கிலோ 140 ரூபா. பெரிய வெங்காயம் 1 கிலோ. சில்லறையாக வெங்காயம் 1 கிலோ 140 ரூபா. இந்த தங்கச்சி தெரிஞ்சு நல்ல வெங்காயத்தை எடுக்கிறாவும். அப்படி பார்க்கக்குள்ள சுரக்காக கிடக்குது. இந்த அதிகமாக கடைகள் திறக்கிற, ஒவ்வொரு நாளும் திறக்கிற, ஆர்வத்தோடு திறக்கிற ஒரு சமூக சிந்தனையாளர், தூர நோக்கு சிந்தனை உடையவர், எதையும் முகத்திலே பேசுகின்றவர். அவர் வந்து நான் பார்த்து கொண்டு அவருக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குன்றேன். என்னென்னு சொன்னால் கடைகளும் கொஞ்சம் திறந்தமாக இருக்குது. பிரதேச சபை வேலை, இந்த பிரதேச சபை வந்து வேலை செய்யுது. என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம் தானே ஐயா. தவிசாளர் பார்த்துட்டு போனார். இதை சுத்தப்படுத்துகிற சம்மந்தமாக சொன்னோம். உடனே ஆளை அனுப்பியிருக்கிறார். அதுக்கு நாம் நன்றி தெரிவிக்கணும். கழுதாவளை பிரதேச தவிசாளர் வந்து ஒரு சின்ன கலந்துரையாடல் மாதிரி செய்தவர். அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்ற மாதிரி கேட்டவர். இப்போ நாங்கள் இடம் சுத்தப்படுத்துறது சம்மந்தமாக சொல்லியிருந்தோம். பிறகு மீன் மார்க்கெட்டிங்கை கொண்டு வருவது சம்மந்தமாக பேசியிருந்தோம். முதல்ல சுத்தப்படுத்துறதுக்கு ஆக்கலாம் அனுப்புகிறேன்னு சொன்னவர் இன்றைக்கு அனுப்பியிருக்கிறார். அதுக்கு நாம் நன்றி கூறணும். அடுத்தது மீன் மார்க்கெட் தற்காலிகமாக இங்கே வாரத்தில் 2 நாள் இடம் பெறணுன்ற மாதிரி கோரிக்கை வச்சதுக்கு பிரதேச செயலாளருடன் நாங்கள் கலந்து ஆலோசித்து பிறகு தீர்மானம் சபையில் மேற்கொண்டு கண்டிப்பாக செய்வேன்னு வாக்குறுதி அளிச்சுட்டு போயிருக்கிறார். சுத்தப்படுத்துறதுக்கு ஆள் அனுப்புறதோட இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் சேச் ரோடு ஃபுல்லாக லைட் போடுறேன்னு சொன்னவர். அதுவும் மிக விரைவில் செய்வார்ன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி செய்தால் அதற்கு முன்கூட்டியே நன்றியை தெரிவிக்கிறோம். இன்னைக்கு 5 பேரை அனுப்பியிருக்கிறார். துப்புரவு தொழிலாளர்கள் 5 பேரை அனுப்பியிருக்கிறார். வேலை மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. அதுக்கு நாம் நிர்வாகத்தின் சார்பிலையும் இந்த பொருளாதார மத்திய வலையின் சார்பிலையும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். வாக்குள்ள கடைகள் அதிகமாக திறந்துருக்குது. அங்கே வாக்குள்ள மூடப்பட்டிருந்த கடைகள் திறக்கப்பட்டிருக்குது. இப்போ வாக்குள்ள மொத்தமாக 1 2 3 4 5 கடை. இது 2 7 அங்கே 3 10 11 12 13 கடைகள் 13 கடைகள் திறக்கப்பட்டிருக்குது. அதோட கேண்டீன் திறக்கப்பட்டு மிக்க மும்முரமாக இயங்கி வருகிறது. அதோட பிரதேச சபையினுடைய சுத்திகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அவை பார்க்கக்குள்ள இது ஒரு பாரிய முன்னேற்றம் என்று தான் சொல்ல வேணும். ஆகவே திறக்கின்ற கடைகள் இவ்வாறு திறந்து ஊக்கமளிக்கின்ற கட்டத்தில் எல்லோருமே இங்கே வருவார்கள், நாடி வருவார்கள், தேடி வருவார்கள். அந்த நிலைமையை உருவாக்க வேண்டும்.
அந்த ஒரு வெங்காயம் வறுமையாக இருக்குல்ல வெங்காயம் அதுக்குள்ள போடுங்க. இன்னைக்கு 5 பேர் அனுப்பியிருக்கிறார். துப்புரவு தொழிலாளர்கள் 5 பேர் அனுப்பியிருக்கிறார். வேலை மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கு. அதுக்கு நாம் நிர்வாகத்தின் சார்பிலையும் இந்த பொருளாதார மத்திய வலையின் சார்பிலையும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். சுத்தப்படுத்துறதுக்கு ஆள் அனுப்புறதோடு இல்லாமல் ஸ்ட்ரீட் லைட் சேச் ரோடு ஃபுல்லாக லைட் போடுறேன்னு சொன்னவர் அதுவும் மிக விரைவில் செய்வார்ன்னு எதிர்பார்க்குறோம். அப்படி செய்தால் அதற்கு முன்கூட்டியே நன்றியை தெரிவிக்கிறோம். கூட வந்து துப்புரவு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. நல்ல விஷயம். அப்போ இந்த பழைய பொருளாதார மத்திய நிலையத்தில் நான் அடிக்கடி சொல்கிறது வந்து இந்த கேண்டீன் இந்த பார்த்தாண்டே கேண்டீன் திறந்துருக்குது. முதல் இந்த இப்போ அண்மையில் தான் இந்த கேண்டீன் திறக்கப்பட்டது. திறமையாக இயங்குறதாகத்தான் தகவல் கிடைக்கிறது. சிற்றுண்டிச்சாலை இருக்குது. இதுவும் ஒரு பெரிய ஒரு சிற்றுண்டிச்சாலை. என்ன இருக்குது சிற்றுண்டியில்? இந்த என்ன இருக்குது உங்கள்கிட்ட? என்ன இருக்குது? எல்லாம் எல்லாம் முடிஞ்சு கொண்டு வந்து எல்லாமே முடிச்சிட்டீங்க. எல்லாம் முடிஞ்சு.